ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, யோகா இயற்கை மருத்துவம் நம்மளுடைய மூளை வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கும், அதாவது நம்மளுடைய பிரெயினுடைய ஃபங்க்ஷன், குறிப்பா பார்த்தீங்கன்னா இப்போ போர்டு எக்ஸாம்ஸ் வந்துடுச்சு. குழந்தைங்க அதிகமாக படிக்கிறது, மொபைல்லையே படிக்கிறது, நிறைய லேப்டாப்லேயும் சிஸ்டம்லேயும் நம்ம நிறைய கொஷின்ஸ் எல்லாமே அந்த சாம்பிள் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதிலேயே பார்க்குறதும் உண்டு. ஸோ இப்போது நம்மளுடைய பிரெயினுடைய ஃபங்க்ஷனை அதிகமாக்கி நம்மளுடைய மெமரி, கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், லேர்னிங் கேப்பபிலிட்டி இது எல்லாத்தையும் அதிகமாக்கிறதுக்கு நான் உங்களுக்கு 5 டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த 5 டிப்ஸில் நம்ம ஒரு 15 days ஃபாலோ பண்ணாலே இது நம்மளுடைய பிரெயினுடைய பவரை அதிகமாக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். நம்ம விதைகள் அப்படின்றது இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு விதைக்குமே மருத்துவ குணங்கள் இருக்கு. அதுல பிரெயினுடைய ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ். இந்த சூரியகாந்தி விதையை டெய்லி ஒரு 10 விதையை நம்ம ராவாவும் எடுத்துக்கலாம், இல்லை ரோஸ்டட் ஃபார்ம்லயும் எடுத்துக்கலாம். இது நம்ம சாப்பிட்ற உணவுல சாலட்ஸ்ல சேர்த்துக்கலாம், ஜூசஸ்ல சேர்த்துக்கலாம். ஸோ இது நம்ம ரெகுலரா நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய பிரெயினுடைய ஃபங்க்ஷனை எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய செல்களை புதுப்பிச்சு நமக்கு அதை ரெஜுமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் இது நம்மளுடைய ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஒரு பெஸ்ட் பிரெயின் டானிக்னே சொல்லலாம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ப்ரக்கோலி. இந்த ப்ரக்கோலி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரக்கோலி மட்டும் இல்லைங்க, அந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்னே சொல்லுவோம்ல, அதோடைய ஃபேமிலி எல்லாமே கூட இந்த சேம் ப்ராப்பர்ட்டியை கொண்டது. அதாவது காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, கேபேஜ், அதாவது கோஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சமைச்சே சாப்பிட்றது. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம ரொம்ப டெண்டராக இருக்குது அப்படின்னா நம்ம சாலட்ஸில் அப்படியே ராவா கூட எடுத்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் வெங்காயம், தக்காளி இதெல்லாமே சேர்த்து நம்ம ரெகுலராக நம்ம இதை எடுக்கும் போது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இது நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அடுத்தது, நம்மளுடைய இந்தியன் குசைனில் இது இல்லாமல் சமையலே இல்லை. என்னன்னு பார்க்குறீங்களா? தக்காளி. இந்த தக்காளியில் லைகோபின் அப்படின்னு சொல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த லைகோபின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ரத்த அணுக்களை அதிகரிக்க செய்யறது. இதில் காமா அமினோ பியூட்ரிக் ஆசிடும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இது நம்மளை எனர்ஜைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதிகமாக வெயிட் போடாமல் நம்மளுடைய பாடி ஒரு அந்த லைட்னஸை கொடுக்கறதுக்கும், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்மளை ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நல்ல சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது நம்மளுடைய பிரெயினோட ஃபங்க்ஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருந்தாலும் அந்த லைகோபின் ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம்தான். இது நம்மளுடைய பிளட் ப்ரெஷரையும் மெயின்டைன் பண்ணும். ஸோ நம்மளுடைய ஞாபகத்திறனையும் அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுடைய பிரெயினுடைய பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த தக்காளியை டெய்லி நம்ம பச்சையாக சாப்பிடும் போது இன்னும் எஃபெக்டிவாகவே இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு ஃப்ரூட் மாதிரி தாங்க. நம்ம காலையில் ஒரு பீஸ் வெங்காயமும் இந்த தக்காளியோ ஒரு பீஸும், ஒரு பீஸ் கேரட், வெள்ளரிக்காய், இது நம்ம ரெகுலராக அந்த சாலட்ஸ், அதனால தான் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக அவங்க சாப்பிடக்கூடிய எல்லா டிஷ்ஷோடையும் இது கண்டிப்பாக இருக்கும். இதை நம்ம ரெகுலராக இந்த மாதிரி நம்ம தக்காளியை சாலட்ஸாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய சருமத்தையும் நல்லாவே மெயின்டைன் பண்ணும். அதே நேரத்தில் நம்மளுடைய பிரெயினுடைய பவரையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா வால்நட். இந்த அக்ரூட் சொல்கிறோம்ல, இது பார்க்குறதுக்கு அப்படியே நம்மளுடைய பிரெயின் ஷேப்லேயே இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் பிரெயின் ஷேப் இல்லைங்க, இது பிரெயினுக்கும் ரொம்பவே நல்லது. அதனால தான் ப்ரெக்னன்சி டைமில் 2nd trimester இருந்தே ப்ரெக்னென்ட் லேடிஸை டெய்லி ஒரு 2 இல்லை 3 அக்ரூட் சாப்பிட சொல்லுவோம். ஏன்னா நம்ம அந்த தாய்மார்கள் ப்ரெக்னன்சி டைம்லேயே இதை எடுக்கும் போது குழந்தையோடைய மூளை வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. இப்போ நம்ம இந்த மாதிரி பிரெயினோடைய கான்சன்ட்ரேஷன், மெமரி, ஃபோக்கஸை அதிகரிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி டெய்லி 2 அக்ரூட்டை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவினாய்ட், செலினியம், குரோமியம், மெக்னீஷியம் இப்படி அடிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேக்டு நியூட்ரிஷன் இதில் இருக்குது. இது நம்மளுடைய ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்க செய்யுது. அதே நேரத்தில் நம்ம பிரெயினையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி
ஒரு ரெஃப்ரெஷ்டாக வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஆக்சுவலாக ஒரு மாதிரி க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ அதனால அப்பப்போ நம்ம வந்து இதை ஸ்நாக்கிங்காக நம்ம இதை எடுக்கும் போது இது நம்மளுடைய ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5வது சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லாரக்கீரைங்க. இந்த வல்லாரக்கீரை ரொம்பவே பிரெயினுக்கு ரொம்பவே நல்லது. ரீசெண்டாக கூட நாங்கள் இந்த மாதிரி செஸ் பிளேயர்ஸுக்கு இந்த ஸ்கூல்ஸ்லலாம் இருக்கக்கூடிய ஒரு டீமுக்கு வந்து நம்ம இந்த வெள்ளரிக்கீரையை ரெகுலராக கொடுத்து அவங்களுடைய கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை வந்து செக் பண்ணோம். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க முன்னாடி விளையாடின அந்த கான்சன்ட்ரேஷனை விட, ஃபோக்கஸை விட ரெகுலராக இந்த டயட்டில் இதை வந்து எடுத்துக்கிறது மூலயமா அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மென்டல் ஸ்டாமினாவை மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ என்ன பார்த்திங்கனாக்கா, குழந்தைங்க நிறைய அந்த படிக்கிறதுனால நைட்டெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. டே ஃபுல்லாகவே ரிப்பீட்டடாக அவங்க அந்த ரிவிஷன் அப்படின்னு போகும்போது, ஸோ இது வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டாமினாவை மெயின்டைன் பண்ணி அந்த ஃபெட்டிக்னஸ் இல்லாமல், அதாவது சோர்வு இல்லாமல் அவங்க ரொம்ப புத்துணர்ச்சியாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கீரையே நம்ம சமைச்சும் கொடுக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஒரு 10 இலையை ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சும் குடிக்கலாம். ஸோ இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இது நம்மளுடைய பிரெயினுடைய ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.